இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் ரூட்டுன்னு சொல்லப்படுற வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோட்டில் தான் நண்பர்கள் நம்ம போயிட்டுருக்கோம். வால்பாறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கேரளாக்காரங்க கடை இருந்துச்சு. அங்கே ஸ்டாப்பிங்கை போட்டு தோசை நம்ம நண்பர் பரோட்டாவும் பீஃபும்லாம் சேர்ந்து அடித்தார். சரி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதிரப்பள்ளியை நோக்கி புறப்பட்டோம். போகிற வழியில் சோலையா டாம் கிட்ட நிறுத்தி ஒரு சைட் சீங்கை போட்டு அதுக்கப்புறம் அழகாக ஒரு லேக் இருந்தது, அங்கே இறங்கி அழகாக ஒரு காணொலி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் போகிற வழியில் எதனா எலிஃபண்ட் கண்ணில் மாட்டோம், ஏதாச்சும் விலங்குகள் கண்ணில் மாட்டோம்னு தேடிக்கிட்டே போனோம். கடைசி வரையும் எதுவுமே கண்ணில் மாட்டல. கடைசியாக தான் ஒரு விலங்கு கண்ணில் மாட்டுச்சு. இந்த விலங்கு தான் அது. இந்த நண்பருக்கு வர அடிக்கடி ஒரு பழக்கம் இருக்கு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி காரை நிப்பாட்டி டயரை தொட்டு பார்க்கணும் இருக்கு, இல்லைன்னா தூக்கம் வராது. சரின்ட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ற பிரச்சனையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு வழியா நாங்கள் கேரளாக்குள்ள என்ட்ரி ஆனோம். போற வரையில ஒரு கேரளா நண்பர் மானாங்கண்ணையா அந்த மங்கியை துரத்திட்டு இருந்தாரு. அப்படி எதுக்கு துரத்துனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வழியா அந்த அதிரப்பள்ளி வந்து சேர்ந்துட்டோம் நண்பர்களே. அங்க வெளில காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் வாக் பண்ணி போக ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்லோப் இருக்கும், ஸ்லோப்ல தான் நீங்க கீழே இறங்கி போகணும். அப்புறம் ஃபால்ஸோட கீழ் சைடுக்கு இன்னொரு ஸ்லோப்ல அப்படியே கீழே இறங்கி போனோம். நான் முன்ன சொன்ன மாதிரி சீசன் இல்லாதனால வாட்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே இது ஒரு சின்ன பாகுபலி ரேஞ்சு ஃபீலை தான் கொடுத்தது. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது இது ஏன் ராட்சச அருவின்னு சொல்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கல்லில் உட்காந்து சுற்றி முற்றி நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மேலே ஏறி வரத்துக்குள்ள நாக்கெல்லாம் தள்ளிடுச்சு நண்பர்களே. அப்பதான் புரியுது வயசாயிட்டு இருக்குன்ட்டு. போற வழியில் மறுபடியும் குரங்கு நண்பர்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கடைகள் நிறையா இருக்கும். அங்கே இந்த நருட்டோ பொம்மை, ஹினாட்டா பொம்மை அழகா இருந்தது. சரின்ட்டு அதை வாங்கிக்கிட்டேன். அடுத்ததாக இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம் பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். அது என்ன பிளேஸ்ன்னு அடுத்ததுல பார்க்கலாம்.